வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். நீங்கள் அடிக்கடிக்கு நம்ம தேர்தலை பற்றி பேசும்பொழுது இவிஎம் மிஷின் இருக்கிற பிரச்சனை அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில், அதாவது செங்கோட்டையில் டெல்லியில் நடந்த அந்த குடியரசு விழாவில் தமிழ்நாடு சார்பாக குடை ஓலம் சிஸ்டத்தை போட்டிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்ப்பின் மனநிலையாக காட்டியிருக்காங்களா? இது எப்படி புரிஞ்சு? ஆமாம், குடை ஓலை சிஸ்டம் வச்சு நாங்கள் அவ்வளோ நேர்மையாக தேர்தல் நடந்த காலத்தில் இப்படி ஒரு இவிஎம் வச்சு ஊழல் பண்ணுறியாங்கிறத காட்டியிருக்காங்க. குடை ஓலை முறைன்னா என்ன தெரியுமில்ல? தேர்தலை நம்ம போட்டி போடுறோம்னாக்கா, போட்டி போடுறவங்க பேரையெல்லாம் ஓலையில் எழுதுவாங்க. ஒவ்வொரு ஓலையிலையும் உங்கள் பேரில் ஒரு ஓலை, என் பேரில் ஒரு ஓலை, எல்லாத்தையும் ஒரு குடத்தில் தண்ணி போட்டு அதுக்குள்ளே அந்த ஓலையை போட்டுருவாங்க. ஒரு சின்ன குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அந்த குழந்தை எந்த ஓலையை எடுத்து கொடுக்குதோ அவங்க தான் தலைவர். ஓகே ஓகே. நீங்கள் அந்த குழந்தைய நீங்கள் கரப்ட் பண்ண முடியாது. அந்த குழந்தை விளையாடிட்டு உள்ளே கை விட்டு எதை எடுத்து கொடுக்குதோ அவங்க தான். இல்லை, இது லக்கில் அடிப்பில் தானே வருது. லக்கில். ஆனால் அந்த ஓலையை தேர்ந்தெடுக்கும் போது யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்கள தான் அதில் போடுவாங்க. ஓகே. அதை தேர்ந்தெடுத்தவர்களில் யார் மிக இதுன்றதில் எந்த இதுவும் இருக்கக்கூடாது, எந்த சிபாரிசு அதில் இருக்கக்கூடாது. ஒரு சிறு குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசு 4 வயசு 3 வயசில் இருக்கிற ஒரு குழந்தைய விட்டு எடுக்க வைக்கிறாங்க. யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அது எடுத்து கொடுத்துரும். இல்லை சார், இப்போ இவிஎம் மிஷின்லையாச்சும் மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க. குடை ஓலை முறையில் அந்த மாதிரி இருக்காதுல்ல. மக்கள் சொன்ன ஆட்களுடைய பேரெல்லாம் தாங்க அதில் வேட்பாளர் மனுவில் நீங்கள் போடுறீங்கல்ல, அந்த வேட்பாளர் மனு மாதிரிங்க அந்த ஓலை. ஓகே ஓகே. அந்த வேட்பாளர் மனு அந்த ஓலை நீங்கள் முத்திரை குத்துறதுன்னு நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்க. அதில் ஒரு குழந்தைய வச்சு நம்ம எடுத்துடுறோம். அந்த குழந்தைய நீங்கள் ஃப்ராட் பண்ண முடியாது. இல்லை, அது கூட்டத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீ ஒன்று டக்குன்னு உட்கார வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது நேர்மையாக இருந்தது. அந்த அளவுக்கு எந்த ஒரு விருப்பு எதுவுமே காட்டாமல் ஒரு சின்ன குழந்தை செலக்ட் பண்ணி கையில் கொடுக்குது. அந்த சிஸ்டம் இருந்ததையா அங்கே அதில் இவிஎம்ஐ வச்சு கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஃப்ராடு பண்ணுறேங்கிறத அவங்க சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க, காட்டியிருக்காங்க. நீ பண்ணுறது ஃப்ராடு எலெக்ஷனில் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டியிருக்காங்க. சார், இப்போது இந்த காலகட்டத்தில் இவிஎம் மிஷினை விட்டுட்டு குடை ஓலை சிஸ்டத்துக்கு போனால் சரியாக இருக்குமா? குடை ஓலை ஏங்க போகணும்? நீங்கள் தான் ஓட்டிங் சிஸ்டம் வச்சுருந்தீங்களா? இவ்வளோ நாள் நல்லா பேலட் சிஸ்டம் இருந்தது இல்லை. ஏன் இவிஎம் போகிறீங்க? உலகம் பூராவும் பேலட் சிஸ்டம் இருக்குது இல்லை, அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. ஓகே, அதுக்கு போய் போக வேண்டியது தானே. இவிஎம்மில் இத்தனை சான்சஸ் இருக்குது. நம்ம 1000 தடவை திருப்பி சொல்லிட்டோம். எல்லாருமே இன்றைக்கி இந்தியா முழுக்க அது வந்துருச்சு இல்லை, அந்த பேச்சு வந்துருச்சு இல்லை. ஆக ஒரு அலங்கார வண்டியிலேயே அதை கொண்டு போயிட்டாங்க. இவிஎம்ல ஃப்ராடு பண்ணுறேங்கிறத சிம்பாலிக்காக தமிழ்நாடு ஒரு சூசகமாக சொல்லிடுச்சு, சிம்பாலிக்காக காட்டிட்டாங்க. இப்போ நம்ம சொன்னதுக்கு கிடைச்ச வெற்றி அது. காந்தராஜனுடைய பேச்சு அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கலாம். காந்தராஜன் சொல்லாதீங்க, இந்த நாட்டு மக்களுக்காக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். நானும் ஐயநாதன் 2 பேர் பொறுப்பு அதுக்கு. ஓகே, நாங்கள் திருப்பி சொன்னோம். இன்றைக்கி தான் வர்றீங்க. தமிழ்நாடு அரசே அதை முன்னாடி நிறுத்தியிருக்கு குடை ஓலை. அதுக்கு நான் காரணமாக இருந்தாக்க மகிழ்ச்சி. அது யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு நன்றி. ஓகே ஓகே சார். குடியரசு தின விழா அப்படின்னு வரும்பொழுது 2 தரப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று தமிழ்நாடு வெர்சஸ் அதர் ஸ்டேட் அப்படின்ட்டு. ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டினுடைய சுதந்திர வீரர்களை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கும்போது வேலுநாச்சியார்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, மருது சகோதரர்கள்லாம் யாருன்னே தெரியாதுன்னு போன தடவை அந்த வாகனத்தை ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த தடவை குடை ஓலை சிஸ்டம் போயிடுச்சு. அப்போது இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன சார்? நிறைய பேர் இருக்கு. வஉசிலாம் யார், பாரதியார் யார்? இந்திய சுதந்திரமே முதல்ல இங்கே தான் நடந்தது, தமிழ்நாட்டில் தான் நடந்தது. ஆமாம், வேலுநாச்சியார், கட்டபொம்மன், பூலித்தேவன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், குயிலி, எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஓகே ஓகே. இவங்கெல்லாம் எதிர்த்து அது மாத்திரம் இல்லாமல் வெற்றி கண்டவர்கள். வேலுநாச்சியார் வெள்ளைக்காரனை துரத்திட்டா, அவன் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான்ல. வெள்ளைக்காரனை முதலாக தோல்வி அடைய வச்ச ஒரே பெண்மணி இந்திய பெண், இந்த நாட்டை சேர்ந்த பெண் அப்படின்னு எடுத்திங்கன்னா வேலுநாச்சியார். அதெல்லாம் இப்போ ஜான்சி ராணிங்கிறாங்க, தோற்று தான் போனேன். ஓகே ஓகே. அது சத்யஜித் ராய் ரொம்ப அழகாக காட்டுறாருங்க. சத்ரஞ்ச் கே கிலாடின்னு ஒரு படம். அதில் வெள்ளையர்கள் எப்படி நாட்டுக்குள்ளார வந்தாங்க, கடைசி சீன் காட்டுவாங்க. ஒரு நவாபும் ஒரு ராஜபுத்திர ராஜாவும் 2 பேரும் உட்காந்து சதுரங்க செஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அவங்க இவங்கெல்லாம் ஆளுங்கள்லாம் சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. குதிரையில் ஏறிக்கிட்டு இங்கிலீஷ்காரருங்க மெதுவாக உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க.
எந்த எதிர்ப்புலாம் இவங்க செஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் இவன் நாட்டை வந்து குதிரையில் வந்து ஆனந்தமாக பிடிச்சிட்டு போயிட்டான், இவன் எதிர்ப்பே தெரிவிக்கலைங்கிறது அந்த படத்தில் முடிவு. ஆனா சுதந்திர போராட்டம்னால நார்த் பர்சன் தான் யார் காட்டுறாங்க. என்ன சுதந்திர போராட்டம் என்ன நடத்தலாம் சொல்லு? நார்த்தை சேர்ந்த தலைவர்கள் தான் யார் நடத்துனது? காந்திக்கு முன்னாடி என்ன எவன் நடத்தினான்? திலகர் தான் பேசினார். எல்லாம் எப்போ இந்த நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம்லாம் நடத்துனது தெற்கில் தான் நடந்தது. இவன் எங்கே போய் எழுத்து நின்னா? 1950 காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பிறகு தான் சுதந்திர போராட்டமே ஆரம்பிக்குது. அந்த சிப்பாய் கழகம்லாம் சிப்பாய் கழகம் வந்து அதுக்கு முன்னாடி அதுவும் நடந்தது வேலூரில் தான். வேலூரில் தான் ஆரம்பிச்சது. இங்க இருந்து ஆமாம், இங்கேருந்து அங்கே போச்சு. வேலூரில் ஆரம்பித்த சிப்பாய் கழகம் தான் இந்தியா முழுவதும் பரவுச்சு. அந்த சிப்பாய் கழகத்துக்கு கூட இப்போ சுதந்திரத்துக்கு இந்து முஸ்லீம்கள் வந்து வெள்ளையரை எழுத்தாங்கிறதான விட வெள்ளைக்காரன் இதுக்கு போகலையே. அதில் சுதந்திர போராட்டம் அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு இல்லை? இது வெளிநாச்சர் போராட்டம் அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இப்போ நடந்து போச்சு இல்லை? அதுக்கு அப்புறம் தானே நடக்குது. அதனால் சுதந்திர போராட்டம் அவங்க நடத்தினதே கிடையாது. காந்தி வர்றவரை அங்கே சுதந்திர போராட்டம் ஒன்று நடக்கவே இல்லை. காந்தின்னு ஒரு படம் ஆஸ்கார் அவார்டு வாங்குச்சு, ரிச்சர்ட் ஆட்டன்பரோவ் எடுத்த படம். அதில் அவர் என்ன காட்டுறாரு, சுதந்திர போராட்டம்னு அவர் காட்டுற ஒரே ஒரு போராட்டம் ஜாலியன் வாலாபாகில் நடந்த கொலை. அந்த பஞ்சாபியர்களை வந்து அந்த இடத்துல ஜெனரல் டயர் சுட்டு கொண்டது இருக்குதுல்ல, அது ஒன்று தான் பிரிட்டிஷ்காரன் பண்ண கொடுமையான விஷயம்னு காட்டாங்க. மற்றபடி காந்தியனுடைய சத்தியாகிரகமோ எதுனாலேயோ வந்து அவன் சுதந்திரம் கொடுக்கல. இந்த இன்னும் உண்மையை சொல்லணுன்னாக்க சுதந்திரம் கொடுத்ததுக்கு காரணம் இந்தியா கடுமையான பஞ்சத்தில் இருக்க போகுது, 10 வருஷத்துக்கு மழை பெய்ய போகிறதுல கடுமையான பஞ்சத்தில் அடிப்பட போகிறாங்கன்னு வானிலை அறிக்கை சொன்ன உடனே தான் ஏற்கனவே இந்தியா மூலமாக இங்கிலாந்தினுடைய பட்ஜெட்டு அடிபட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ தான் எல்லோரும் சேர்ந்து சொன்னாங்க, முதல்ல இவங்களை கை கழுவி விட்டுறான்னாங்க. சுதந்திரம் கொடுக்கணுன்னு அவங்க நினைக்க அதனால் அந்த காரணத்தினால தான் நமக்கு ஒரு ஆட்சி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தேர்தலெலாம் நடத்தி ஆட்சி அதிகாரத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1920 ஆரம்பிச்சிட்டாங்க. சுதந்திரத்துக்கான முதல் படியை ஆரம்பிச்சிட்டாங்க. உலக யுத்தம் வந்ததுனால தான் நான் தடைப்பட்டுச்சு. வராமல் இருந்ததுதான். உலக யுத்தம் வந்ததுக்கு பிறகு 2ஆவது உலக யுத்தத்தில் இங்கிலாந்தினுடைய பொருளாதாரம் இன்னும் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்மளை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாதுன்னு முடிவு எடுத்த போது தான் காந்தி குவிட் இந்தியா இருந்தாங்க. ரைட், இந்த வச்சுக்கிட்டு போயிட்டான். சுதந்திரம் கிடைச்ச போது நம்ம பட்ட அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 47 சுதந்திரம் வந்தபோது கடுமையான பஞ்சத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம். சாப்பாட்டுக்கு லாட்டி அடித்தது இப்படி தான் இல்லை. இன்றைக்கி அந்த பாட்டெல்லாம் மறக்க முடியாது. ஒரிஜான் வயிறே இல்லாட்டா நம்ம உயிரை வாங்குமா, ஒரிஜான் வயிறே இல்லாட்டா இந்த உலக நிலையது கலாட்டா, இந்த உணவு பஞ்சமே வராட்டா நம்ம உயிரை வாங்குமா பரோட்டா தின்னு எலிக்கறி தின்னுங்கிற அளவுக்கு போச்சு. ஆரவுன்ஸ் அரிசின்னு பேர் அந்த ஆட்சிக்கு. காங்கிரஸ் ஆட்சின்னா ஒரு ஆளுக்கு 6 ounce தான் அரிசி, ஒரு 2 கவளம் அவ்வளோதான் கிடைக்கும். அந்த அளவுக்கு பஞ்சம். ஆரவுன்ஸ் அந்த ஆட்சிக்கே அன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கே ஆரவுன்ஸ் அரிசிங்கிற அளவுக்கு பேர் வந்து அவ்வளோ பெரிய பஞ்சம். 52 மிகப்பெரிய பஞ்சம். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தோம். அரிசி வச்சுதால கைது பண்ணுவாங்களா? அந்த ஆமாம், அது அந்த கள்ள மார்க்கெட்டுங்கிறதுலாம் நிறைய வந்து ரேஷன் கொண்டு வந்தது அப்போ தான். அதெல்லாம் அரிசியெல்லாம் கடையில் கிடச்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரேஷன்லாம் வர ஆரம்பிச்சு. பெட்ரோலுக்கு பஞ்சம், இந்த மாதிரி பெரிய பஞ்சத்தில் அடிபடுச்சு. அந்த சுதந்திரம் அவன் கொடுத்தது காரணமே இந்த இவன் படுத்தே கிடப்பான். நம்ம ஆள் சோறு போட்டாவனும் வேலையும் செய்ய மாட்டான். அதான் சர்ச்சில் தான் சொன்னார், இவனை வச்சுட்டு நீங்கள் மாரடிக்க முடியாது, விட்டுரு பேசாமல், இல்லாட்டி நாமளும் சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்ட்டான். அப்படி தானே போச்சு. அப்படி தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. ஆனால் சுதந்திர போராட்டம்னா தென்பகுதியிலேருந்து அதிகமாக இருந்தாங்க. சுதந்திர போராட்டம் நடந்தே தென்பகுதியில் தான். வடக்கில் 300 வருஷம் சும்மா தாங்க இருந்தாங்க. என்ன போராட்டம் நடந்தது? என்ன பெரிய சண்டை நடந்தது? 1920ஆம் வருஷம் காந்தி இங்கே வந்ததுக்கு பிறகு தானே வடக்கில் சத்தமே ஆரம்பிக்குது. அது ஒன்றும் சத்தமே இல்லை. அவ்வளோ ஜாலியாக தான் இருந்தான். ஒவ்வொரு வயசுராக வந்தான், இருந்தான், போயிட்டான். யார் எதிர்த்தா? 700 வருஷம் முகலாயர்கள் எவன் எதிர்த்தான்? பேசாமல் தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நபருக்கு சிறப்பு விருதாக அவனு கொடுக்குறாங்க. அதாவது கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது அப்படின்னு சொல்லிட்டு முகமது சுபைதார்னு ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் செக் பண்ணி போட்டதாங்க ஒரு செய்தி. அப்புறம் ஒருவருக்கு தன்னுடைய நிலத்தை வந்து தானமாக பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்ததாக ஒரு அம்மாவுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. தமிழ்நாடு இந்த மாதிரியாக
குடியரசு தின விழாவை கொண்டாடுது. இந்த விழாவில் திரு ஆளுநர் அவர்கள் RN ரவி அவர்கள் வந்து ஒரு உரையை ஆற்றுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நல்ல ஆட்சி என்பது ராமர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண தினத்தன்று கான்ஸ்டியூஷன் பதவியில் இருக்கிற ஒரு நபர் இப்படி பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராமராஜ்யங்கிறது ஒரு கனவு, அதில் வந்து தப்பு சொல்ல முடியாது. கம்பன் வந்து எழுதின ராமராஜ்யம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ராமராஜ்யம் எப்படி இருக்குது நம்ம எழுதுறான்னா, கொடுப்பார் இல்லை கொள்வார் இன்மையாளுங்கிற ஒரு வரி, அதுவும் அது மாதிரி தான் ஞாபகம் வருது. தானம் கொடுக்குறவனே இல்லை, ஏண்டான்னா பிச்சை எடுக்கிறவன் இல்லை, அப்படி அந்த அளவுக்கு ராமராஜ்யம் இருந்ததான் எழுதுறான். அதாவது இது வந்து ராமர் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிட்ட உடனே அவன் எழுதி அதோட முடிச்சுக்கிட்டான். கம்பா வந்து உத்தரகாண்டை எழுதலை. உத்தரகாண்டத்தில் என்ன ஆகுதுன்னா, மக்கள்லாம் அட்டகாசம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, பொண்டாட்டியை துரத்தி விட்டான் ராம, கொண்டு போய் நடுக்காட்டில் அனாதையாக விட்டுட்டு வர்றான். அதுதான் ராமராஜ்யம். ராமராஜ்யம்னு ஒரு படம் வந்திருக்குது, தெலுங்கில் பாலகிருஷ்ணாவும் நயன்தாராவும் நடிச்சு படம் வந்திருக்கு. அந்த காலத்துலேயும் ராமராஜான்னு வந்து காந்தி பார்த்த ஒரே படம் ராமராஜா ஆமாங்க. அதில் என்னென்ன சீதையை எப்படியெல்லாம் ராமன் கொடுமைப்படுத்தணும், ஊர் ஜனங்க கேவலப்படுத்தி பேசுகிறாங்க சீதையை, அதுதான் ராமராஜ்யம். அதை தான் சொல்கிறாரு என்னமோ கவர்னர். மக்களெல்லாம் அடுத்த பொண்டாட்டி பற்றி கேவலமாக பேசுறது, பொண்டாட்டி அடித்து துரத்துறது, அதெல்லாம் தான் ராமராஜ்யம். அதை கொண்டு வரணும்னு சொல்கிறாரு என்னமோ. சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தலைவர் இன்றைக்கி வரலும் தன்னுடைய மோடி வந்து தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கவே இல்லை. அவங்க கதி என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. டைவர்ஸ் பண்ணாரான்னா அதுவும் தெரியல. யசோதா பெண்ணுங்கிறது அவருடைய மனைவின்னு கொடுத்துருக்காரு. அதான் அவங்கள வந்து அவர் ஏற்றுக்கலை, தனியாக தான் வச்சுருக்காரு. அதுதான் ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி சீதையை அவன் துரத்திட்டானோ, ராமன் பொண்டாட்டியும் எல்லாம் வந்தானோ, அந்த ராமராஜ்யத்தை நம்ம கொண்டு வரணுங்கிறாரு. இதை நம்ம வர்ற ஆண்களுக்கு அவர் சமைக்கின பண்ணியிருக்கார். உங்கள் பொண்டாட்டியெல்லாம் துரத்துங்களான்னு சொல்லியிருக்காரு. இது கவர்னருடைய மனைவி ராஜ்பவனில் இருக்காங்களே ரவியோட மனைவி, அவங்க தான் யோசிக்கணும். இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஒரு நாள் அழுத்து துரத்திடுவாரோ என்னங்கிறது அவங்க தான் யோசிக்கணும். இல்லை சார், இது வந்து ஒரு நான் மீண்டும் சொல்கிறேன் அந்த கேள்வியை. கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணதால தான் இந்த ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம். கான்ஸ்டியூஷனில் அவர் சொல்லப்படுறது எப்படி சொல்கிறாருன்னா, அரசியல் சட்டத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் நல்ல ஆளுகைக்கான முழு பெரும் எடுத்துக்காட்டாக ராமராஜ்யம் உள்ளது அப்படின்றாரு. கான்ஸ்டியூஷனில் ராமராஜ்யம் கான்ஸ்டியூஷன் சொன்ன மாதிரி அந்த ராமராஜ்யத்தில் இருந்ததுங்கிறார். அவர் நினைக்கிறார் ராமராஜ்யத்தில் அது மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறாரு. அவர் நினச்சா அது அவங்க ஊரில் இருக்கட்டும், யார் வேணாங்கிற. அந்த ராமராஜ்யத்தில் என்னங்கிறத விளக்கணும், அவர் சொல்லணும். கம்பன் சொன்ன ராமராஜ்யம் வந்து ஒரு அருமையான ராமராஜ்யம், அதை தான் எல்லாருமே எதிர்பார்க்கணும். அது எல்லாருமே தான் சொல்லியிருக்கிறாங்க. வள்ளுவர் சொன்னது அதாவது அவருக்கு தெரிஞ்ச இது சொல்கிறார். அவர் சனாதனத்தை சேர்ந்தவர், அவருக்கு ராமனை தான் தெரியும், அதனால் ராமனை பற்றி பேசுகிறார். வள்ளுவர் வந்து பொருளதிகாரம் எழுதியிருக்கார், ஆட்சி எப்படி இருக்கணும் எல்லாம் எழுதியிருக்காரு, நமக்கு அது தெரியும். கம்பனுக்கு அது இவங்க வால்மீகிக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம், நமக்கு நிறையா தெரியும். அவர் ஒரு அறியாத மனுஷன், அவருக்கு ஒன்றும் தெரியாதவர். இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, அது அவருக்கு தெரியாத ஒரு ஆள். பல காட்டு பிரதேசங்களில் இருந்துட்டு முறையாக டவுனுக்கு வந்திருக்காரு. ஒரு அந்த ஞாபகத்தில் இருக்கார். நாகாலாண்டில் கவர்னராக இருந்த ஞாபகத்திலே பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது நிறைய காடுகள் நிறைஞ்ச இடம், வனப்பகுதி. அந்த வனத்திலேயே இருக்கிற ஞாபகத்திலேயே இன்னும் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ராமராஜ்யம்னா நம்ம கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்றீங்க? நாம கொண்டாச்சு. நம்மக்கிட்ட கம்பன் சொன்ன ராமராஜ்யம் எந்த காலத்துலேயும் வந்துருச்சு. ஓகே ஓகே. வால்மீகி சொன்ன ராமராஜ்யம் வரல. வால்மீகி சொன்ன ராமராஜ்யம் இப்போ நான் கொண்டு வர போகிறாங்க. அதுதான் முஸ்லீம் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே ஓகே. சரிங்க சார், இந்த குடியரசு தின விழாவில் அந்த அணிவகுப்பு ஊர்தியெலாம் போகும். அதில் வந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஊர்தியை வந்து கொண்டு போகிறதுல வழக்கம். அந்த வகையில் உத்தரப்பிரதேசம் வந்து ராமருடைய சிலையை ஒரு ஊர்தி வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஊர்தி இழுத்துட்டு வரும்போது அதில் ஒரு சேட்டலைட்டு, மிசைலு, இது போன்ற அதிநவீன விஷயங்களை, புல்லட் ட்ரெயின், இது எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போது சாதனைகளை வைக்க வேண்டிய இடத்துல போய் ராமருடைய சிலையை வச்சுருக்காங்களே, இது ரெண்டுமே அந்த வண்டியில் வருதா? ஆமாம். அதாவது ராமர்கிட்ட இருந்து இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம்னு காட்டுறாங்க. ராமர் மாதிரி காட்டுவாசியாக இருந்தோம், அதிலிருந்து இப்போ நாங்கள் வந்து புல்லட் ட்ரெயின்லாம் விடுற அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கோம் அப்படின்னு காட்டியிருக்கோம். இது புது ஆங்கில சொல்லிட்டு இதுதான் அதான் உண்மை. நாங்கள் ராமராஜ்யன்னு வச்சுக்கிட்டு காட்டுவாசிகளாக சுற்றிக்கிட்டு இருந்தோம், மர உரியெல்லாம் தடித்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி புல்லட் ட்ரெயின், சேட்டலைட்டு இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு காட்டியிருக்கோம். நல்லது தானே? இல்லை, இன்னொரு விமர்சனம் போச்சு,
நாட்டில் எதுவுமே செய்யாததால ராமர் கோவிலில் தான் திறக்க முடிஞ்சது, அதான் அப்படி காட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த புல்லட் ட்ரெயின்லாம் விடுறதுக்கு பதிலாக நாங்கள் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வருது. ராமர்கிட்ட இருந்து விலகி நாங்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு நாங்கள் புல்லட் ட்ரெயின்லாம் விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இல்லை நீங்கள் நெகட்டிவாக போனீங்கன்னாக்கா புல்லட் ட்ரெயினெல்லாம் விடுற காலத்தில் நாங்கள் ராமருக்கும் கோயில் கட்டியிருக்கோம்னு காட்டியிருக்காங்க. ரெண்டு வகையிலையும் விமர்சனம் தான். இப்போ அது கோயிலை சிறப்பாக காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? தப்பு இல்லை. இப்போ நம்ம தஞ்சாவூர் கோயிலை காட்டுறோம், மீனாட்சி அம்மன் கோயிலை காட்டுறோம், திருவண்ணாமலை கோயிலை காட்டுறோம். நம்முடைய அரசாங்க இலட்சணையே வந்து திருவண்ணாமலை கோயில் தானே, ஆண்டாள் கோபுரம் தானே, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் தானே. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. வெறும் ராமர் கோயில் தான் அவங்களுடைய சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சால் அது ஒன்று தான். ஏன்னா நீங்கள் வந்து வடக்கில் வந்து கோயிலுன்றது ஒரு கௌரவமான கோயில்களே கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன நடமாத கோயில்கள் மாதிரி தான் இருக்கும். சொல்லிக்கிற மாதிரி கோயில் எதுவுமே. ஒரிசாவில் இருக்கிற வந்து அது என்ன கோயில், அது பூரி ஜெகநாத், அது ஒரு கோயில் தான் அங்கே கோபுரத்தோடு இருக்குது. மற்ற எல்லாமே சின்ன சின்ன குட்டி கோயில், நம்ம நடமாத கோயில் மாதிரி தான் இருக்கும். நடத்த போகிற அது மேலே ஒரு நடமாத கோயில் மாதிரி ஒரு இது மண்டபம் மாதிரி கட்டியிருப்போம், அது மேலே ஒரு கொடியை நட்டுருவோம். அதுதான் கோயிலுங்க. உள்ள ராமர் சிலையை இப்போ கிருஷ்ணன் சிலையை எதுவும் ஒன்றும் வச்சுட்டு விட்டுருவோம். அதுதான் அங்கே எல்லாம் கோயில், வேறு ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த ஊரில் இப்போ வந்து ராமருக்கு ஒரு பெருசாக நல்ல கோயில் ஒன்று பெருசாக கட்டிக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இதை நாங்கள் கட்டியிருக்கோம். இதெல்லாம் நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிட்டோம். 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் முன்னாடி நம்ம செஞ்சதை இப்போ தான் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. அதை ஒரு காட்சிப்படுத்துறத இப்போ 1000 ஆண்டுகளுக்கு பிறகாவது எங்களுக்கு புத்தி வந்திருக்குன்னு காட்டுறாங்க, வேற ஒன்று. சரிங்க சார். இப்போ இந்த ஊர்வலம் முடியும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. ஹரியானாவுடைய முதல்வர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த அந்த ஊர்வலத்தில் ராமர் வேஷம் போட்டு ஒரு நபர் வராரு. அவர் காலில் முதல்வர் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. புரோட்டோக்காலெல்லாம் தாண்டுறாரு. எல்லாம் காவல்துறை போக வேணாம்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தாண்டி நடந்தது. இது வந்து டெல்லியில் இந்த முடிஞ்ச உடனே எல்லாருமே அந்த அசம்பிள் ஆகிற இடத்துல போயிட்டு உள்ளே போகிறாரு. அப்போது ஒரு முதல்வரே ராமர் வேடமிட்ட ஒரு நபர் காலில் விழுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய இதை அறியாமை நம்ம ஏங்க அந்த ஊர்லாம் ஒரு சாமியார் வந்து நிற்கிறான், அவன் சிறுநீர் கழிக்கிறான், அதை பிடிச்சி குடிக்கிறாங்க. வீடியோ இருக்குது, பார்த்துருக்கேன். நிர்வாண சாமியார்கள் எனக்கு ரொம்ப அதிகம். நிர்வாண சாமியார் அதெல்லாம் கும்பமேளாவில் நிர்வாண சாமியார்கள் ஊர்வலம் தான் நடக்கும். அந்த மாதிரி ஊரில் சேர்ந்தவர் அவர் இதை கும்பிட்றதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? அவங்கெல்லாம் இன்னும் நாகரிகத்து வர்றதுக்கு லேட்டாகும், ரொம்ப லேட்டாகும். இல்லை, அது ஒரு முதல்வர் கும்பிட்றத ஒரு பக்தியாக கூட பார்க்கலாம். அதுக்கு என்ன நாம் என்ன பண்ண, அவர் மென்டலாக இருந்தால் நாம் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எனக்கு அது ஆச்சுங்க, அது அவருக்கு பக்தி, அது நாம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நம்ம பேசுறது அர்த்தமே இல்லை. அவருடைய இதுக்கு பிரகாரம் போகிறாரு. இதை செய்கிறது மூலமாக அந்த ஆளுக்கு மந்திரி பதவி கொடுத்தாலும் கொடுக்கலாம், முதல்வர் இல்லை அவரை மந்திரியாக கூட போட்டாலும் போடலாம், சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோதான், அவங்க கலாச்சாரம் அதில் தான் நிற்குது. இன்னும் நம்ம அவங்க இன்னும் நாகரிகத்துக்கே வரல, எலக்ட்ரிசிட்டி காலத்துக்கு அவங்க இன்னும் வரல, இன்னும் வில்லம்பு காலத்தில் தான் இருக்காங்க. அதுதான் காரணம். கட்டாயம் சார். ஒரு ஒரு வரலாற்றினுடைய புத்தகத்தை பார்த்த மாதிரி இருந்தது. சுதந்திர போராட்டம்னா யார், எங்கேருந்து துவங்கப்படுது, ஆனால் வடக்கில் சொல்லப்படுற வரலாறும் தெற்கில் சொல்லப்படுற வரலாறும் வேறு வேறாக இருக்குது. அது இந்த குடியரசு தின விழாவிலையும் தெளிவாக புரிய வருது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.